Hello friends. So நம்ம எதிர்பார்த்த இந்தியன் கோஸ்ட் கார்ட் இந்திய கடலோர காவல் படையில் இந்த அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் 2027 பேட்ச்க்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது ஜென்ரல் டியூட்டி டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் 2027 பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 23 ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். இது குரூப் ஏ கெஜெட்டட் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங் தான். ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரல் டியூட்டி இதுக்கு 21 to 25 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது தாண்டி உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஷுட் ஹோல்ட் ஏ கிராஜுவேட் டிகிரி. ஸோ ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக +2ல் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ உங்கள் குவாலிஃபிகேஷன் இந்த ஆர்டரில் இருக்கணும். முதல்ல 10th, அடுத்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்த 3 இயர்ஸ் டியூரேஷனில் கிராஜுவேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சில பேர் டிப்ளமா முடிச்சுட்டு டிகிரி பண்ணியிருப்பாங்க, அவங்களும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து டெக்னிக்கல், இதில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. அந்த குறிப்பிட்ட டிசிப்ளினில் இதுக்கு 21 to 25 ஏஜுக்குள்ளே இருந்து அப்ளை பண்ணலாம். ஆண்கள் மட்டும்தான் எலிஜிபிள். இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கலில் இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ டிப்ளமா முடிச்சுட்டு டிகிரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் பாருங்கள். ஜென்ரல் டியூட்டி இதுக்கு மொத்தம் ஒரு 140 வேகன்சி. எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூசிஆர் கேட்டகரி வைஸ் வேகன்சி காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் இதில் மொத்தம் ஒரு 170 வேகன்சி. அது வந்து வகுப்பு வாரியாக பிரிச்சிருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் இது 5 ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ரொசீஜராக இருக்கும். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5 வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டேஜ் 1ல் கோஸ்ட் கார்டு காமன் அட்மிஷன் டெஸ்ட், இதை தான் வந்து CGCAT அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்ட் பாருங்கள், இங்கிலீஷு, அடுத்த ரீசனிங்கு, ஆப்டி, ஜென்ரல் நாலேஜ், இந்த ஒரு சப்ஜெக்ட்லேருந்து 25 கொஷின். அப்போ 25 × 4 100 கொஷின் 100 மார்க், 2 மணி நேரம் எக்ஸாம். ஓகேங்களா? இந்த ஸ்டேஜ் 1 கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2 இதில் ப்ரிலிமினரி செலெக்ஷன் போர்டு PSP அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 3ல் ஃபைனல் செலெக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன், ஸ்டேஜ் 5ல் இண்டக்ஷன், இது எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஹவு டு அப்ளை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஃபீ 300 rupees இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஆண்கள் மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. பெண்கள் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. சரிங்களா? ஸோ அதில் மேல் மட்டும் தானே காமிச்சிருக்காங்க. ஸோ மேல்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. மொத்தம் ஒரு 5 ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுப்பீங்க. அந்த 5 ப்ரெஃபரன்ஸும் உங்கள் லொக்கேஷன்லேருந்து 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ தான் நீங்கள் ஈஸியாக போய்ட்டு எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், ரொம்ப லாங் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணுறப்ப உங்கள் லொக்கேஷன்லேருந்து 30 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த இடம் உங்கள் ஏரியாவுக்கு கிட்டே இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்டேஜ் 1 2025 18th September வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது கன்ஃபார்ம் டேட்டே வந்து கொடுத்துட்டாங்க. ஸ்டேஜ் 2 செலெக்ஷன் ப்ராசஸ் 2025 நவம்பரில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 3 வந்து 2026 January 26 வந்து காமிச்சிருக்காங்க. இது கன்ஃபார்ம் தான். ஸ்டேஜ் 4 பாருங்கள், 2026 மார்ச்லேருந்து ஏப்ரல் மந்த்துக்குள்ளே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 5 செலெக்ஷன் ப்ராசஸ் 2026 டிசம்பர் மந்தில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜோட செலெக்ஷன் ப்ராசஸ் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் வைஸ் காமிச்சிருப்பாங்க. அதை டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஹைட் பாருங்கள், 157 centimeters இருக்கணும். வெயிட் வந்து +or-10% ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது உங்கள் ஹைட் அண்ட் ஏஜுக்கு ப்ரொபோஷனேட்டாக இருக்கும். மினிமம் செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் 5 cm, இயரிங் நார்மலாக தான் இருக்கணும். ஐசைட் வந்து வித் கிளாஸஸ் வித்தவுட் கிளாஸஸ் 2 பேருமே அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பெக்ஸ் போட்டவங்க ஸ்பெக்ஸ் போடாதவங்க 2 பேருமே எலிஜிபிள் தான். அதுக்கான ஐசைட் விஷன் வந்து காமிச்சிருப்பாங்க. அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் ஜென்ரல் டியூட்டிக்கு என்ன, டெக்னிக்கலுக்கு என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பர்மனன்ட் பாடி டாட்டூஸ் அலோடு இல்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்து மெரிட் லிஸ்ட், ஃபைனல் செலெக்ஷன் மெரிட் லிஸ்ட் எப்போ அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே அதுக்கான டேட் வந்து காமிச்சிருப்பாங்க. January 2026, அதாவது 2026 டிசம்பர் மந்தில் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க, கோஸ்ட் கார்டு வெப்சைட்டில். அடுத்து ட்ரைனிங் பாருங்கள். யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அவங்களுக்கு INA ஏடிபலா கேரளா லொக்கேஷனில் 44 weeksக்கு நாவல் ஓரியன்டேஷன் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் சேலரி. இப்போ அசிஸ்டன்ட் கோஸ்ட் கார்டு சேலரி வந்து 5600 இருக்கும். அடுத்து டெப்டி கமாண்டன்ட்க்கு 67, கமாண்டன்ட்க்கு 78. இந்த மாதிரி ப்ரொமோஷன் கிடைச்சா சேலரி இன்க்ரீஸ் ஆகும். சேலரி போக அதர் பெனிஃபிட்ஸ் என்ன வரும் அப்படின்னா மெடிக்கல் கவர் இருக்குது. அதாவது செல்ஃப் உங்களுக்கும் உங்களை சார்ந்த குடும்பத்துக்கும் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து கவர்மெண்ட் அக்காமடேஷன், அதாவது தங்குறதுக்கு ரூமு ஃபுட் அது எல்லாமே கொடுத்துறாங்க, ஃப்ரீ தான். எல்லாமே கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் தான். உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும், அதாவது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை சார்ந்து இருக்கிற குடும்பத்துக்கும் வந்து கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் வந்து அப்ளிகபிள் தான். அடுத்து 45 days ஏர்ன்டு லீவ்.
ஒரு வருஷத்தில் 45 நாள் வந்து சம்பளத்தோட கூடிய லீவ் வந்து கொடுக்குறாங்க. அதில் 8 நாள் வந்து கேஷுவல் லீவ். ஓகேங்களா? உங்களுக்கும் உங்களை சார்ந்து இருக்கிற குடும்பத்துக்கும், உங்களுக்கு மட்டும் கிடையாது. இந்தியன் கோஸ்ட் கார்டில் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற பேரண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு எல்லாருக்குமே வந்து அது அப்ளிகபிள் தான், எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாலும் இசிஹெச்எஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு அப்ளிகபிள் தான். ஸோ லாஸ்ட் டேட் 23 ஜூலைக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.